வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை பாக்கியம் வேண்டி சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு சிறப்பான மாதம் இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி. இந்த மாதத்தில் ஏன் தொடங்கணும் மற்றும் பார்த்திங்கன்னா இது வரைக்குமே சஷ்டி விரதம் இருந்தவர்களும் சரி இல்லாதவர்களும் சரி இந்த மாதத்திற்கான சிறப்பு பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதனோடு தொடர்ந்து வரக்கூடிய இந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் பார்த்திங்கன்னா குழந்தை வரம் கட்டாயமாக பெற்றே ஆகணுன்றவங்க கண்டிப்பாக இந்த பதிவு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த பதிவு உங்களை சார்ந்த நபர்களுக்கு தேவைப்படும் என்றாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் மாதத்திற்கான வளர்பிறை சஷ்டி பார்த்திங்கன்னா 12/6/2024 நாளை புதன்கிழமை பிறக்கின்றது. இந்த ஜூன் ஒவ்வொரு மாதமும் தான் பார்த்திங்கன்னா வளர்பிறை சஷ்டியானது வருதுக்கா, இந்த மாதம் மட்டும் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, பொதுவாகவே குழந்தை வரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடியவர்கள் வளர்பிறை சஷ்டியில் முருகப்பெருமான் கிட்ட பொதுவாக சஷ்டி விரதத்தில் இருந்தாலே கண்டிப்பாக குழந்தை பேரானது உண்டாகும். வளர்பிறை சஷ்டியில் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. சில பெண்கள் தேய்பிறை சஷ்டியும் மாதத்தில் 2 முறை வரக்கூடிய தேய்பிறை சஷ்டியும் சேர்த்து 2 நாள் விரதம் இருப்பாங்க. அப்படி 2 நாள் இருக்க முடியாட்டி கூட கண்டிப்பாக மாதத்தில் அமாவாசை கழித்து வரக்கூடிய முதல் சஷ்டி அன்று வளர்பிறை சஷ்டி அன்று நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா குழந்தை வரம் கிடைக்காம போகவே போகாது. அவ்வளோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பகத்தன்மையான ஒரு விஷயமா கண்டிப்பாக வளர்பிறை சஷ்டியானது இருந்துகிட்ருக்கு. பேசிகிட்டு இருக்கக்கூடிய எனக்கே பார்த்திங்கன்னா வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்த பிறகு தான் எனக்கு பார்த்திங்கன்னா இரட்டை குழந்தைகள் கிடைச்சாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம் கூட இது. சரி, இந்த வளர்பிறை சஷ்டியை பார்த்திங்கன்னா பொதுவாகவே நிறைய பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத பெண்களுக்கு சொல்லிடுறேன். வளர்பிறை சஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு காலை நீங்கள் பார்த்திங்கன்னா மனமாற நீங்கள் குளித்து முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நீங்கள் விரதம் உங்களுடைய குழந்தை வரத்திற்காக மனசார வேண்டிட்டு காலையிலேருந்து மாலை வரைக்குமே பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் எதுவுமே எடுத்துக்காமல் நீங்கள் விரதம் இருக்கணும். தண்ணீர் மட்டும் குடிச்சிக்கலாம், இல்லை பால் பழம் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா நீராகாரம் மோர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் விரதத்தை இருக்கலாம். இந்த மாதம் இந்த ஜூன் மாத சஷ்டி விரதம் ஏன் அவ்வளோ சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூன் மாதத்திலேருந்து கணக்கு பண்ணி சரியாக 6 மாதங்கள், அதாவது நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் மகா கந்தசஷ்டி விரதமானது நடைபெறும். 6 நாள் சூரசம்ஹார விழா. அந்த விழாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதன்றதா இந்த பேஸில் இந்த 6 மாதம் நீங்கள் கணக்கு வச்சுக்கிங்களேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா பூஜையானது நடைபெறும். இந்த 6 மாத கால இடைவெளியில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி என்று மனசார நீங்கள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் விரதம் இருந்து உங்களுடைய குழந்தை பேருக்காக கண்டிப்பாக வேண்டிக்கிங்க. இந்த 6 மாதம்ன்றது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு 6என்ற எண்ணிக்கைன்றது தான் உகந்தது. அதுவுமே இந்த 6 மாதத்தில் இங்கே 6 விரத நாள் கொண்டு நீங்கள் இருக்கும்பொழுது கட்டாயமாக உங்களுடைய குழந்தை பேர் நீங்கள் மகா விரதம் மகா கந்தசஷ்டி விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறதா அப்படின்னு மனசார வேண்டிட்டு இந்த 6 நாள் விரதம் நான் இருக்கேன், இந்த 6 மாதத்துக்குள்ளே எனக்கு குழந்தை கருவானது நீங்களே முருகரே எங்களுக்கு நீங்கள் சீக்கிரமாக குழந்தையாக பிறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு விரதம் இருங்க. 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக கன்சீவ் ஆகிவிங்க. அப்படி மகா கந்தசஷ்டி வரும்போது நீங்கள் அந்த டைம் கன்சீவாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 6 நாள் விரதம் இருங்க. இல்லாட்டி உங்களுடைய சார்பாக உங்களுடைய கணவரை விரதம் இருக்க வைங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் மனசார ஒரு வேண்டுதலாக ஒரு பிரார்த்தனையாக நீங்கள் வச்சு இந்த மாதம் வருகின்ற ஜூன் மாதத்தில் நாளைய தினம் புதன்கிழமை நீங்கள் விரதத்தை துவங்குங்க. இந்த 6 நாள் கண்டிப்பாக இந்த 6 மாதத்தில் வரக்கூடிய 6 நாள்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பேரை பெற்றுத்தரும். தவற விடவே விடாதீங்க. இது வரைக்கும் சஷ்டி விரதம் மேற்கொண்டவங்க அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே வருவீங்க. கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பேர் கிடைக்கிற வரைக்கும். இது வரைக்கும் சஷ்டி விரதம் இல்லாத பெண்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்த பெண்கள் நிச்சயமாக நாளைய நாளை தவற விடவே விடாதீங்க. குழந்தை பேருக்கு சஷ்டி விரதம் துவங்குவதற்கு இதை விட சரியான நாள் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. நிச்சயமாக இந்த பதிவு உங்களுடைய கண்ணில் பட்டுச்சனாலே அதுவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான். ஏன்னா அதுவே கடவுளோட முருகப்பெருமானோட அருளால் தான் இந்த பதிவே உங்களுக்கு கண்ணில் பட்டிருக்கு. ஸோ நிச்சயமாக விரதத்தை துவங்குங்க. சிம்பிளாக எளிமையான முறையில் விரதம் இருக்கிறது எப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன். காலையில் எழுந்ததும் குளித்து முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட படத்திற்கு பார்த்திங்கன்னா செவ்வரளி பூக்கள் கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. சிவப்பு நேரத்தில் எந்த பூக்கள் இருந்தாலுமே செவ்வரளி கிடைச்சா இன்னும் கூட சிறப்பு. சப்போஸ் இந்த நிற பூக்கள் கிடைக்காத பெண்கள் மல்லிகைப்பூ மட்டும் என்ன பண்ணுங்கள், முருகப்பெருமானோட படத்திற்கு சாற்றிடுங்க. சாற்றிட்டு
2 விளக்குகள் வந்து பார்த்திங்கன்னா தீபம், அகல் தீபம் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஏற்றிட்டு உங்களுடைய விரதத்தை இப்போ குழந்தைக்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனசார என்னுடைய குழந்தை வரமானது எனக்கு இன்றைய நாளில் நான் வந்து விரதம் இருக்கேன். இந்த 6 மாதம் கண்டிப்பாக நான் இந்த விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு சஷ்டி விரதம் இருக்கணும்ன்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் முருகா. எனக்கு உங்களோட அருளால் சீக்கிரம் குழந்தை பேர் வந்து கிடைக்கணும். என்னோடய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மருத்துவம் எல்லாமே எனக்கு நல்ல விதத்தில் வந்து பலன் தந்து சீக்கிரமாக என்னுடைய குழந்தை வரத்துக்கு வந்து அருள் புரியுங்க முருகான்னு சொல்லிட்டு வேண்டிட்டு, அதற்காக இந்த விரதத்தை இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு விரதத்தை வந்து தூங்க. விரதம் இருக்கக்கூடிய அந்த நாள் பொழுது முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களால் கந்த சஷ்டி கவசம் எப்பொழுதெல்லாம் படிக்க முடியுமோ அதை வந்து ஒரு முறையாச்சும் வந்து படிங்க. மற்றபடி உங்களால் ஆடியோவோ கேட்க முடியும்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸாக வச்சு கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து கேட்கலாம். மாலை பொழுதில் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு மனசார நீங்கள் வந்து வேண்டிட்டு 2 அகல் தீபம் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி முடிஞ்ச அளவுக்கு வாழைத்தண்டு திரி போட்டு ஏற்றுங்க. அப்படி இல்லாட்டி நார்மல் திரியிலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 தீபம் ஏற்றிட்டு மனசார வேண்டிட்டு கோவிலை வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் கிட்ட வேண்டிட்டு 3 முறை வலம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. வந்ததும் ஈவினிங்கும் மறுபடியும் உங்களோட வீட்டில் வந்து முக்கியமாக பூஜை பண்ணணும். பூஜை பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் ஏதாவது செஞ்சு படைக்க முடிஞ்சால் தாராளமாக நீங்கள் படைச்சு வந்து வேண்டிக்கலாம். என்னென்ன நெய்வேத்தியம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் பாயாசம் செய்யலாம். இது எதுவுமே முடியாதவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம், சிம்பிளாக பண்ணணுன்னா வெறுமனே பால் காய்ச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு ஏலக்காய் போட்டு நீங்கள் காய்ச்சி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தீபதூப ஆராதனைகள், கற்பூர ஆராத்திகள் எல்லாத்தையுமே காட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே வச்சுருக்கக்கூடிய பிரசாதத்தையே உங்களுடைய முதல் உணவாக காலைலேருந்து விரதம் இருக்கீங்க, ஈவினிங் வந்து அவங்க முருகப்பெருமானுக்கு வச்ச பிரசாதத்தையே நீங்கள் வந்து முதல் உணவாக எடுத்துகிட்டு விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க. எத்தனை மணிக்கு ஈவினிங் முடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு 5 o'clock அந்த மாதிரி கோவிலுக்கு போக முடிஞ்சால் போயிடுங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணிக்குள்ளார வந்து விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் வழக்கமான உங்களுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வழக்கமான உணவுகள் எடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே சாதம் அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்டுக்க வேணாம். ஏன்னா காலைலேருந்து சாப்பிடாம இருக்கீங்க, எடுத்த உடனே நீங்கள் சாதம் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுன்றது அவ்வளோ உங்களுக்கு வந்து சரியாக இருக்காது. அதனால் டிஃபன் ஐட்டம் லைட்டாக என்ன அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் சஷ்டி விரதத்தில் எளிமையான முறையில் வந்து விரதம் இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு நம்ம ஏற்றக்கூடிய அந்த தீபம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சப்போஸ் ஈவினிங் வரதுக்கு எனக்கு லேட் ஆகும்க்கா, என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போய் கோவிலுக்கு ஏற்ற முடியாது அப்படின்றவங்க காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றிட்டு மனசார வேண்டிட்டு வேலைக்கு போங்க. ஈவினிங் வேலையை முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி அதுக்கப்புறம் கற்பூரம்லாம் ஏற்றி நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எளிமையான முறையிலேயே முருகப்பெருமானுக்கு நம்ம வேண்டக்கூடிய நம்மளுடைய வேண்டுதல் எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருந்து நம்ம வேண்டிக்கிறோமோ அதுதான் முக்கியமே தவிர நம்ம எல்லாமே செஞ்சு சரியாக செஞ்சு மீன்ஸு அதிகப்படியான வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியங்கள்லாம் படைச்சி வேண்டணுன்றது கட்டாயம் கிடையாது. முடிந்தவர்கள் செய்யுங்க, முடியாதவர்கள் நார்மலாக எளிமையான முறையிலே விரதம் இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் கட்டாயமாக வந்து நிறைவேற்றுவார். ஸோ அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. நாளைய நாளை கண்டிப்பாக தவற விடவே விடாதீங்க. குழந்தை வரத்திற்காக காத்துட்ருக்கக்கூடிய பெண்கள் தவற விடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல் நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்.